வெல்கம் டு டெய்லி சமையலறை. டெய்லி சமையலறையில் இன்றைக்கி நாம் முட்டை ஈரல் சாதம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த முட்டை உடச்சி ஊற்றுறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ முட்டையை அதில் உடச்சி சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றா உடச்சி அந்த மசாலாவோடு சேர்த்து ஊற்றிக்கலாங்க. நான் இதில் ஒரு 6 முட்டை உடச்சி ஊற்றிருங்க. இதை நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்துக்கலாங்க. நல்லா ஸ்பூனாலேயோ இல்லை ஒரு விஸ்காலேயோ வச்சு நல்லா கலந்துக்கோங்க. மசாலா அந்த முட்டையோடு சேரணும். நான் அந்த முட்டை அடிக்கிற டயத்தில் ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றி காய வச்சுருக்கேங்க. இட்லி பாத்திரத்தில் இப்போ ஒரு பாத்திரத்தை எண்ணெய் தடவி ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டப்பாவில் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றி இதை வேக வைக்கணுங்க. அதனால தான் இதில் திரும்ப ஊற்ற சொல்கிறேன். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வைக்கலாங்க அந்த முட்டையை, அடித்த முட்டையை. இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கத்தியாலையோ இல்லை ஒரு குச்சியால் குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ அதை நான் வெளியில் எடுத்து ஆற வச்சு கட் பண்ணியிருக்கேங்க. அந்த கட் பண்ணுறதை காட்டுறேன். பொடி பீஸாக இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு பட்டை துண்டு, 2 லவங்கம், ஒரு பாதி பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவு வதங்கினா போதும். ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதில் தக்காளியை நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க. அசல் ஈரல் மாதிரியே இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். அப்போ நீங்களே சொல்லுவீங்க அசல் ஈரல் மாதிரியே இருக்குன்னு. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு வேலை தாங்க, முட்டை வேக வைக்கிற வேலை தாங்க அது. மற்ற வெங்காயம் வதங்கிறது செய்யலாம் சீக்கிரமாக, ஒரு 5 நிமிஷத்தில் வதங்கிடும் இதெல்லாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். இது இந்த சாதத்துக்கான மிளகாத்தூளுங்க. இது முட்டைக்கு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். கரம் மசாலா 1/2 ஸ்பூனு. அதை நல்லா சேர்த்து வதக்கிக்கங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இதில் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம்.
கொஞ்சமாக புதினா இலைங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. புதினாவை ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அது அந்த வாசனை அவ்வளோவா இருக்காதுங்க. அதனால தான் பாதி இந்த வெங்காயம் எல்லாம் வதங்க விட்டு போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இப்போ மசாலா பச்சை வாசனை போயிடுச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூளோட வாசனை தாங்க இந்த ரைஸ்க்கே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் நல்லா கலந்து வதக்கியாச்சு. ஒரு ஸ்பூன் தக்காளி சாஸ் ஊற்றிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், வேக வச்ச முட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இந்த முட்டையோட அந்த மசாலா எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி வதக்கங்க. சூப்பராக இருங்க அந்த முட்டை. ஏற்கனவே நம்ம மசாலா போட்டு தான் அடித்து வேக வச்சுருவோம். திரும்ப இப்போ மசாலாக்குள்ளே போட்டு நல்லா பெரட்டி எடுக்கிறோமா, அந்த டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் சாதம் வடித்து உதிரி உதிரியாக ஆற வச்சு வச்சுருக்கேங்க. அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நான் போடுற சாதம் 4 பேர்த்துக்கு சரியாக இருக்குங்க. நீங்கள் 3 பேருக்குனாலும் இந்த 6 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். 2 பேருக்குனாலும் முட்டை நிறையா இருக்குன்னா நல்லா தாங்க இருக்கும். ஆனால் 2 பேருக்குனாலும் இந்த 6 முட்டை உடச்சி ஊற்றி கூட சாதம் 2 பேர்த்துக்கு அளவாக சாதத்தை போட்டு கிளறிக்கிடலாங்க. இப்போ மேலே ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. நெய்யை விட்டு நல்லா கலந்துக்கலாங்க. அந்த முட்டை அந்த சாதத்தோடு எல்லாம் ஒன்று ஓல கலர மாதிரி கலந்துக்கங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைக்கு கொடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க உங்கள்கிட்ட. நம்மளுக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்குங்க. பாருங்க, சூப்பரான முட்டை ஈரல் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. முடிஞ்ச அளவு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சாப்பாடை செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் கரிஞ்ச மாதிரி இருக்கும்போது அந்த டேஸ்ட்டு மாறுங்க. அதனால தான் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் தாங்க எக்ஸ்ட்ரா ஆகும் அடுப்பை சிம்மில் வைக்கிறதுனால. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக சோயா சாஸு நல்லாயிருக்கும். இன்னும் ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்தாச்சுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த முட்டை பூராமே பார்க்குறதுக்கு ஈரல் மாதிரியே தெரியுங்க. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி இறக்கிடலாங்க. சூப்பரான முட்டை ஈரல் சாதம் தயாராகிடுச்சு பாருங்கள். அந்த ஈரல் மாதிரியே இருக்கு பாருங்கள் பார்க்கும்போது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க டெய்லி இந்த மாதிரியே கேட்பாங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தமிழ் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.